ஆசரிப்பு கூடாரம் ஒரு விசேஷமான ஒரு தன்மை. செல்வத்தை எடுத்துட்டா இது அலசி அலசி எடுப்பார். சொல்ல போனா ஒவ்வொரு நாளும் ஒரு புது புது பாயிண்ட் எடுத்துக்கிட்டே இருப்பார். ஒன்று ரெண்டு காரியங்கள் நான் இதிலிருந்து சொல்ல முடியுமா நினைக்கிறேன். ஆசரிப்பு கூடாரம் ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் என்று எதுவுமே கிடையாது. அதில் எல்லாமே எரெக்ட் பண்ணப்படும். அந்த டைம் பூரிக்கை ஊற ஆரம்பித்த உடனே எல்லாத்தையும் கலட்டி வச்சிடணும். அது அந்தந்ததான விதத்தில் மூடி சுருட்டி சுமந்துட்டு அடுத்தடுத்து கொண்டு போயிடுவாங்க. ஆகவே ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தன்மை, எந்த பெர்மனன்ட் ஸ்டேயும் அது கிடையாது. இங்கே தான் இருப்போம், இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதே கிடையாது. அது அர்த்தம் நம்முடைய லைஃப்ல கூட எப்பயும் ஒரு எண்ணம் இருக்கணும், நான் அந்த பூமிக்குரியவன் இல்லை, நான் எப்பயும் பரத்துக்குரியவன். அதுக்கென்று தேவன் என்னை பல இடங்களில் பல விதங்களில் நடத்திட்டே இருக்கிறார். அந்த எண்ணங்கள் நம்ம கூட இருந்துகிட்டே இருக்கணும். அநேக நேரங்களில் நமக்குள்ள சில எண்ணங்கள் வரும், நம்ம இப்படியே இருப்போம், இப்படியே நிரந்தரமாக இருந்துருவோம், இதுதான் நம்முடைய லைஃபு அப்படின்னு சொல்லி எண்ணங்கள் வரும்போது பூமிக்குரியதான கண்ணோட்டத்தில் இங்கே நம்முடைய காரியங்களை ஸ்தாபிக்க ஆரம்பிச்சோம். இங்கே இருக்கிற காரியங்கள் நமக்கு மேனியாவாக மாறும். அதனால தான் ஆண்டவருடைய வருகை குறித்து பார்க்கும்போது நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய காலத்தில் நடக்கும். அவங்க 8 காரியங்களை செஞ்சாங்க. 8மே தேவையான காரியங்கள், ஒரு மனுஷன் செய்ய வேண்டிய காரியங்கள். விற்கணும், வாங்கணும், கட்டணும், நடணும், பெண் கொடுக்கணும், பெண் கொள்ளணும், இதெல்லாம் ஒரு மனுஷன் செய்ய வேண்டிய நார்மல் காரியம்தான். ஆனால் அதை ஏன் முக்கியப்படுத்தி சொன்னாங்கன்னா அதுவே மைண்டாக மாறிச்சு. காலையிலேருந்து நைட்டு வரையும் விற்கணும் இந்த ஐடி பூம் இருந்த போது ஐடி பூமில் எங்கே பார்த்தாலும் ரியல் எஸ்டேட் பெருசாகிடுச்சு, எங்கே பார்த்தாலும் எல்லாமே இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ரைட், பொருட்கள் வாங்குறதும் தயாரிக்கிறதும் விற்கிறதும் ஒரு மேனியாவாக மாறிடுச்சு. இப்போ எல்லாமே கீழே இறங்கி வந்திருக்கு. அது மாதிரி திருப்பி இன்னொரு ரிசெஷன் இருக்கும். அப்போ எல்லாமே ரொம்ப அதிகமாக யோசிப்பாங்க, இதை வாங்கணும், அதை வாங்கணும், இதை செய்யணும், இதை கட்டணும். அப்படி அர்த்தம் செய்ய வேண்டியவைகள் அத்தியாவசியமான காரியங்களாக இராமல் நம்முடைய ஜீவிதத்துக்கு அது பேராசனையாக முடிஞ்சிடும். இதே புலப்பா இருப்போம். ரைட், ஈவன் கூட்டத்துக்கு வரும்போது கூட அதை பற்றி தான் பேசுவோம். ஆண்டவரே எனக்கு ஒரு பைக் கிடைச்சா நல்லாமா இருக்கும், ஆண்டவரே என் வீடு கட்டினா நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வர்றதே தேவனோட ஆராதிக்கிறது. அந்த நேரத்தில் கூட பெட்டிஷனை கொடுத்துட்டு இருப்போம், ஆண்டவரே தயவுசெய்து இதை ஃபில் பண்ணிடுறாங்க. ரைட், அது அர்த்தம் நம்முடைய மைண்டில் இந்த பூமி நமக்கு நிலையானது இல்லை அப்படிங்கிறத நினச்சிட்டே இருக்கு. ஹையஸ்ட் அண்ட் பியூட்டிஃபுல் திங் நம்முடைய ஹார்ட் பூமியில் இருக்கும்போதே காடுடைய ஹார்ட்டோட செட் ஆகிருக்கு. அதான் ஒரு மேன்மையான ஹிருதயங்கள். அது அர்த்தம் நான் பூமியில் இருந்தாலும் நான் செய்யக்கூடிய அத்தனை காரியமும் பரலோகத்தினுடைய வெளிச்சத்தில் தான் செய்யப்படும். அது அர்த்தம் நான் செய்வது பூமிக்குரியவான காரியங்கள், அதுக்கு பின்பாக பரலோகத்தினுடைய ஒரு கலர் இருக்கும், அதில் டச் இருக்கும். ஆகவே ஒரு சின்ன காரியங்கள் கூட தெய்வீகம் நமக்குள்ள காணப்படும். பிரியமானவர்களே, நோவாவுடைய காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாருடைய காலத்தில் நடந்து கொண்டிருக்க நம்ம கண்ணால் பார்த்துட்டே இருக்கு. ஆகவே நம்ம இந்த நாட்கள் அதிகமான நேரங்களில் நம்முடைய மைண்டெல்லாம் காடோட எப்படி இணையணும், தேவனோடு எப்படி இருக்கணும், இதை பற்றியே நம்ம அதிகமான நேரங்கள் செலவழிக்கணும். ஒரு தேவனுடைய பிள்ளை காடை யூஸ் பண்ணி பழகக்கூடாது, தேவனுக்கு தன்னை தத்தம் செய்து தான் பழகும். அடிக்கடி நம்ம காடை யூஸ் பண்ணும். ரைட், எப்படி ஒரு பொருளை யூஸ் பண்ணிக்கிறோம், அந்த மந்திரி யூஸ் பண்ணிக்கோங்க, அந்த ஆஃபீஸரை யூஸ் பண்ணிக்கோங்க, அது மாதிரி நம்ம காடை யூஸ் பண்ணுவோம். அடிக்கடி சர்ச்சுக்கு வரக்கூடிய ஜனங்கள் காடை யூஸ் பண்ணுறதுக்கு தான் வருவாங்க. ஆண்டவர் இதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் நம்ம ஹார்ட் எப்படி இருக்கணும், நான் ஒரு பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் உள்ள இடத்துல இல்லை, அந்த நிலையான நகரம் அங்கே எனக்கு இந்த பூமியில் கிடையாது, அதுக்காக நான் காத்து கொண்டு இருக்கிறேன். அதுக்காக நம்ம செய்யணும். சேட் டு சே, இன்னைக்கு இருக்கிற சர்ச்சுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நிலவரம், சர்ச்சுக்குள்ளே இந்த எண்ணங்களை மறந்து வாழ்கிறோம். இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள இருக்கக்கூடிய அதிகமான ஒரு கஷ்டமான காரியங்கள் ஒன்று பில்டிங் மேனியா, கட்டடம் கட்டணும், இங்கே ஸ்தாபிக்கணும், நிலங்கள் வாங்கணும். இது நம்ம ஒரு காலத்தில் இதை பற்றி யோசிக்காம தான் நம்ம சபை இருந்துச்சு. ஆனால் நம்ம சபைகளில் கூட இந்த நாட்கள் அது வாங்கணும் விற்கணுங்கிறது அதிகமாயிட்டே வருது. எப்படியாவது இந்த தரப்புகளில் கர்த்தர் ஒரு அசைவாடத்தான் செய்யணும். ரைட், நமக்கு சர்ச் தேவை, ஆராதிக்கிற இடம் தேவை. இப்போ இரும்பலூர் கன்வென்ஷன் மாதிரி ஒரு இடத்த வாடகைக்கு எடுக்க முடியுமா சிட்டிக்குள்ளே எங்கேயாவது? நிச்சயமாக முடியாது. ஆனால் நமக்கு தேவை இது ஒரு பயங்கரமான விதத்தில் ஆண்டவரையே மறக்கக்கூடிய அளவுக்கு அது மாறிடக்கூடாது. நமக்கு பொருட்களோ பணமோ எதுவாக இருக்கட்டும், காடை மறக்கக்கூடாது. அப்போ நிலையான நகரம் நமக்கு இல்லை, அதை எப்போது நினைச்சிட்டே இருக்கணும். பிரியமானவர்களே,
ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய மைண்டில் எப்பொழுதும் எக்காலம் துணிக்கும், எப்போ அந்த சத்தத்தை கேட்போம், அதுக்கு தான் அவனுடைய ஹார்ட்டை டியூன் பண்ணிக்கிட்டே வரணும். இன்னைக்கு மத்தியானம் ஒரு சிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப, ஒரு 2 நிமிஷம் கூட பேசியிருக்க மாட்டேன். அவங்க சொன்னாங்க, பிரதர், ஆண்டுக்கு சுத்தமான கர்த்தருடைய வருகை தாமதமாக இருந்தால் நாளைக்கு எங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் நான் உங்களுடைய ஆடிட்டர்கிட்ட கொடுத்து செக் பண்ணிவிடுங்க பிரதர். எனக்கு அந்த வேர்டில் ரொம்ப தொட்டது என்னென்னா, ஆண்டுக்கு சுத்தமானா கர்த்தருடைய வருகை தாமதமானா நாளைக்கு இதை செய்யலாம். இன்னைக்கு நம்ம அப்படி கிடையாது. 1 வருஷம் ப்ராஜெக்ட் போடுவோம், 1 வருஷம் அப்படி இருப்போம், 10வது வருஷம் அப்படி இருப்போம், 20வது வருஷம் நம்ம அப்படி இருப்போம். எனக்கு அந்த சிஸ்டர் சொன்னது ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. அது ஒரு தடவை சொல்லலை, 2வது தடவை 3வது அப்படி ரிப்பீட் பண்ணுறாங்க. ஆண்டு வர தாமதிச்சா நம்ம இப்படி செய்யலாம். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இந்த வருஷம் இப்படி இருக்கட்டும், அடுத்த வருஷம் அடுத்த அக்கௌண்ட்ஸ் பீரியட் அவங்களுக்கு ஆரம்பிக்கும் போது என்னுடையதை கர்த்தருடைய வர தாமதிச்சா இப்படி செய்யுங்க. பிரியமானவர்களே, ஒரு மனுஷனுடைய லைஃப்ல அவனுடைய ஹார்ட் எப்போதும் எக்கால துணிக்காக காத்து கொண்டிருக்க வேண்டும். நியூ டெஸ்டமென்ட் மினிஸ்ட்ரியில அதோடைய ஹையஸ்ட், தி பீக் என்னன்னு சொன்னா, தி ஃபர்ஸ்ட் அட்வென்ட் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகை பாவிகளுக்காக இருந்தது. கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை பாவிகள் மனம் திரும்பி பரிசுத்தமாக இருக்கிறவர்களுக்காக இருக்கிறது. ஆகவே பூரணப்பட்ட பரிசுத்தவான்களை சேர்க்கும்படி வருகிறார். ஆகவே முதலாம் வருகையில இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலும் எத்தனையோ ஸ்திரீகள் விவாகமாகாமல் தன்னுடைய கர்ப்பத்திலே ஆண்டவர் மேசியா வருவார், ஆண்டவர் பிறப்பார் என்று விவாகமாகாமலே இருந்தார்களாம். அப்படி காத்து கொண்டிருந்தவர்கள் இருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இப்பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டுடைய காரியங்கள் வளர்கிறதான நமக்கு எந்த அளவுக்கு காட் வருவார் அதை இப்போது நினைச்சிட்டே இருக்கணும். ஆண்டுடைய வருகைக்கா இன்னைக்கு நிறைய காரியங்கள் நமக்கு நடக்கும். ஒரே ஒரு காரியத்தை தான் தட்டிட்டு போகும். கர்த்தர் இன்னைக்கு வர்றார், அதை மட்டும் எடுத்து. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் கர்த்தர் இன்னைக்கு வந்துருவார்னு நினைச்சோம்? கண்டிப்பா இன்னைக்கு வரமாட்டான்னு நினைச்சோம். கண்டிப்பா இன்னைக்கு வரமாட்டேன். அப்போ ஆண்டுடைய வருகையை பற்றி சொல்ல போனா, அன்னைக்கு முந்தைய நான் ஒரு சண்டே உங்களுக்கு எடுத்துருக்கிறேன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க எல்லாரும் இப்படி கை பிடிங்க பார்ப்போம். கை இப்படி பிடிங்க, கை உயர்த்தி பிடிங்க, சொடக்கு போடுற மாதிரி. ரைட்? நான் சொடக்கு அப்படி போடும்போது நீங்க எல்லாம் சொடக்கு போடணும். போடுவீங்களா? ரெடியா இருக்கீங்களா? ரைட் சிஸ்டர்ஸ், உங்களுக்கு சொடக்கு போட இஷ்டம் இல்லையா? கை பிடிங்க. ரைட்? ஈவன் குட்டி பிள்ளை நீ கூட செய்யலாம். ரெடியா இருங்க. நான் சொடக்கு போட்ட அப்படி நீங்க சொடக்கு போடணும். ரெடியா? 1 2 3. நான் இப்பதான் போட்டேன். இதான் கர்த்தருடைய கமிங் ஆஃப் தி லார்ட். நம்ம எதிர்பார்க்கிற நேரம் அது நடக்காது. எதிர்பாராத நேரத்தில் தான் நீங்கள் நினைத்துராத நாளிகையில் அது நம்ம நினைக்கவே முடியாது. இன்னைக்கு வரும், கர்த்தர் வந்துடுவார், அப்ப நடக்காது. இப்ப வரமாட்டாரு, கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம், வந்துடுவார். அது அர்த்தம் என்ன? எப்பொழுதும் நம்ம ஆயத்தமா இருக்கும். ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுதும் ஆயத்தமா. அத்தி மரத்தை குறித்து வாசிக்கும் போது ஜீசஸ் அந்த அத்தி மரத்துக்கிட்ட போகும்போது அது எப்படி இருந்துச்சுன்னா, அவுட் ஆஃப் சீசனா இருந்துச்சு. அது இலை இருந்துச்சு, ஆனா சீசன் கிடையாது. அப்போ அது அந்த சீசன் இல்லாத நேரத்தில் போயிட்டு அத்தி மரத்தில் போய் தேடுறாரு. உடனே சமைச்சுட்டா. அது அர்த்தம் என்ன? ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய லைஃப்ல இன் சீசனோ அவுட் ஆஃப் சீசனோ அவன் கனி கொடுக்கணும். அவனுக்கு இன் சீசன் அவுட் ஆஃப் சீசனே கிடையாது. எப்பொழுதும் கனி கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறான். எப்பொழுதும் ஆண்டுடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாகவே இருக்க வேண்டும். தேவ ஜனமே, அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுதுமே ஆயத்தமா இருக்கணும். ஒரு நாள் ஒரு எஸ்டேட் பகுதியில், ஊட்டி குன்னூர் இந்த மாதிரி பகுதிகளில் ஒரு பெரிய தோட்டம் இருந்துச்சு. உள்ள அழகான ஒரு பங்களா இருந்துச்சு. ஒரு பெரிய முதலாளிக்கு சொந்தமான இடமா இருந்துச்சு. அப்போ அந்த இடத்த அங்க வாட்ச் பண்றவன் அவ்வளவு பெரிய இடத்த தனியா இருந்து கூட்டி 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 குப்பையெல்லாம் எடுத்து சேர்த்து எல்லாத்தையும் பல தொடச்சிக்கிட்டே இருக்கிறான். இதை ஒருத்தர் கவனிச்சுக்கிட்டே பார்க்குறாரு. காலையில இருந்து இப்போ மத்தியானம் ஆச்சு, சாயந்தரம் ஆகுது, இப்படி துடைக்கிறானே, இவ்வளோ தூரத்துக்கு உற்சாகமா இருக்கானே. அப்போ கிட்ட வந்து கேட்டேன், இந்த எஸ்டேட்ல இந்த பங்களா முதலாளி எங்கேயாவது எந்த ஊர்ல இருக்கிறான்னு சொல்லி கேட்டான். அவன் தூர தேசத்தை பத்தி சொன்னான். இன்னைக்கு வர்றாரோ இல்லை நாளைக்கு வர்றாரோ? அவன் சொன்னான், இன்னைக்கு வரல, நாளைக்கு வரல, அவர் வரதா செய்தியே இல்லை. என்னை பொறுத்தளவில் இப்போ வருவார் நான் நினச்சிட்டு இருப்பேன். இப்போ வந்துடுவார்.
இன்னைக்கு நாளைக்கு விஷயம் இல்லை, இப்போ வந்துடுவார். ஆனால் எப்போ பார்த்தாலும் அலர்ட்டாக இருப்பேன். ரைட் பிரியமானவர்களே, இது எப்படிப்பட்ட ஒரு சிந்தை? ரைட் நம்முடைய லைஃப்ல காட் வருகையை குறித்து இப்போ வந்துடுவார் அந்த தாட் நமக்கு வேணும். அடிக்கடி எனக்கு இதை பற்றி நான் யோசிப்பேன். நம்ம பிரசங்கம் பண்ணுறோம், கூட்டங்கள் நடத்துகிறோம், எப்பயுமே இப்படி ஒரு மைண்ட் நமக்கு இருக்கா? எத்தனையோ நேரங்கள் இருக்கிறது இல்லை. ரைட் பிரசங்க பீடத்தை விட்டு நம்ம போன பிற்பாடு ப்ராப்ளம்ஸ் வெளியே போகும்போது நமக்கு இதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. நமக்கு பிரதானமான சிந்தை கர்த்தர் எப்போ வருவார் காத்துட்டே இருக்கணும். அதனால்தான் உன்னத பாட்டில் கூட அந்த வாசிக்க வேண்டாம், அந்த அவள் எப்போதும் தன்னுடைய நேசருக்காய் காத்து கொண்டே இருக்கிறார். என் நேசரை எப்போ பார்ப்பேன், எப்போ அவரை காண்பேன். அதனால ஒரு பாட்டு கூட எப்போ வருவார் என்று ஏங்குதே என்னோட. அப்படிப்பட்ட ஒரு தாகம், ஏக்கமும் புலம்பலும் நமக்கு இந்த பூமியில் நிரந்தரமான ஸ்ட்ரக்சர் இல்லை. ஏசாமி சீக்கிரம் வந்துடுவார், அவர் சீக்கிரமாக பார்க்க போகிறோம், அந்த எண்ணங்கள் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்ம எப்போதும் இந்த பூமியை விட்டு ரிசைன் பண்ணி போகிறதுக்கு காத்துட்டே இருக்கும். இன்னைக்கு நம்முடைய நேரம் இருந்தா, இன்னைக்கு நம்முடைய கடைசி நாளாக இருந்தா அப்படி நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம். ஒரு கம்பெனியில் ஒருத்தர் வந்து எப்பயும் சந்தோஷமா இருந்தார், பயப்படவும் மாட்டார், என்ன செய்வார்? அப்போ அவரிடத்துல கேட்டாங்க, நீ ஏன் இவ்வளோ பயம் இல்லாமல் தைரியமாக இருக்கிறீங்க இந்த கம்பெனியில்? அவர் சொன்னார், இந்த கம்பெனியை பற்றி எனக்கு பயம் இல்லை, இதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என் கையில் ஒரு ரெசிக்னேஷன் லெட்டர் வச்சுக்கிறேன், அந்த ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு நான் போயிட்டே இருப்பேன். எப்பொழுதும் இந்த கம்பெனியை விட்டு போகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். ஆகவே எனக்கு இதை பற்றி ஒரு பாரமாகவே இல்லை. தேவ ஜனமே, இந்த பூமியை விட்டு எப்பொழுது நம்ம கடந்து போகிறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? அதை பற்றியே சிந்தை நமக்கு இருக்கா? ஆசரிப்பு கூடாரத்தில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு பகுதி, அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் ஒவ்வொரு பகுதியும் அது டிஸ்மேண்டில் பண்ணி தான் கொண்டு போகும். அது பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சரே கிடையாது. இந்த பூமி நமக்கு சொந்தமானதல்ல, எப்போதும் நம்ம ஆண்டவருக்கு சொந்தமானவங்க. நிலையான நகரம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு இப்படிப்பட்ட ஒரு தரிசனம் இருந்துச்சு. ஆபிரகாம்கிட்ட போய் கேட்டா, ஆபிரகாம் நீ எங்கே போற? அவன் ஒன்னே ஒன்று தான் சொல்லுவான், தேவன் தாமே கட்டி உண்டாக்குறதான அஸ்திவாரம் உள்ள நகரத்துக்கு போறேன். அது அர்த்தம் என்ன? இங்க இருக்கிற நகரம் அஸ்திவாரம் உள்ளதல்ல, அது அர்த்தம் கூடாரங்கள்ல வாழ்றேன். அதனால தான் அஸ்திவாரமே இல்லாத ஒரு கூடாரங்கள்ல வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சிட்டான். அது அர்த்தம் என்னன்னா, பூமிக்குரியதான எதுலையும் நான் ஒட்டலை. நம்முடைய லைஃப்ல ஹார்ட் பூமிக்குரிய எதுலையுமே ஒட்டக்கூடாது. நமக்கு நிறைய காரியங்கள் நமக்கு தேவை. அதனால தான் அடிக்கடி சொல்லுவாங்க, தாமரையில் தண்ணி இருக்கிறது மாதிரி நம்முடைய லைஃப் இருக்கணும். தண்ணிக்குள்ள தாமரை இருக்கும்போது அதில் எப்படி இருக்கும்? ஒட்டவே ஒட்ட. அது மாதிரி அதை பற்றி இன்னும் ஆழமாக சொன்னா, கிதியோனுடைய படையில அவங்க எப்படி இருந்தாங்க? ஒரு வேறுபாடு இருந்துச்சு. தண்ணியை எப்படி குடிச்சாங்க? நக்கி குடிச்சாங்க. தண்ணி எவ்வளோ ஓடினாலும் சரி, அத்தனை தண்ணி எனக்குன்னு வாய் வைக்கக்கூடாது, நம்ம நக்கி தான் குடிக்கணும். ரைட்? தண்ணி நக்கி நக்கி நக்கி. வீட்டில் இருக்கிற ஏதோ கொஞ்சம் நமக்கு கொஞ்ச நாள் இருக்க சொல்லியிருக்கிறாங்க, அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கு. அப்போது நம்முடைய லைஃப் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. எதுவுமே என்னுடைய இல்லை, எல்லாமே கர்த்தருடைய வீடு. கொஞ்ச நாள் தங்குறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. எப்போ கூப்பிட்டாலும் நம்ம போயிடலாம், ஆண்டவர் கூப்பிட்டா கடைசி போயிடலாம், பறந்து போயிடலாம். அந்த எண்ணங்கள் இருக்கணும். பிரியமானவர்களே, மனுஷனுடைய லைஃப்பில் எப்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னா, நம்ம இந்த பாடியில் இருந்தாலும் உள்ளதுக்கு ஸ்பிரிட்டு படி தான் நம்ம ஜீவிக்கலாம். அடிக்கடி ஒருத்தன் பூமியில் இருப்பான்னு சொன்னால் அவன் பாடி படி தான் ஜீவிப்பான். இந்த உடம்ப வசதியாக தேகத்தை சீராட்டி வாழக்கூடிய வாழ்க்கைகள் நம்ம செய்வோம். ஆனால் ஸ்பிரிட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா, இந்த சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா ஆவிக்குரிய தன்மைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். அப்போ அந்த ஒரு மேன்மையான எண்ணங்கள் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்டதான ஒரு எண்ணங்கள் நம்ம கூட இருந்துச்சுன்னா பூமியில் ஹெவன் நம்ம கூடயே இருக்கும். ஆகவே ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சர், அது முக்கியமான ஒரு காரியம், நிலையான பகுதி இந்த பூமியில் நமக்கு இல்லை. இனி வரும் பலன்கள் மேல் நோக்கமாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு தன்மையை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். இன்னும் 1-2 காரியங்கள் மாத்திரம் நான் சொல்லிவிட்டு ஜெப பகுதிக்கு நான் வரும்படி வாஞ்சிக்கிறேன். ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு பகுதி என்ன தெரியுமா? அங்க இருக்கிறதான எந்த பனிமூட்டுகளாக இருக்கட்டும், முதல் அது ஒரு நீல சீலையினால் தான், நீல நிற துணியினால் தான் அது முதலாவது பொதியப்பட்டது.
ரைட். நம்பர் 2, அது எப்போதும் ஸ்கார்லட் க்ளோத், இரத்தாம்பரமான சிவப்பான அந்த துணியினால் மொழியப்பட்டது. 3வது, அது மேலே பேட்ஜர் ஸ்கின், தகசு தோல்னால், ரஃப் கிளாத்னால ஒரு மூடியா செய்யப்பட்டது. நம்முடைய ஜீவியத்தில் இந்த 3மே நமக்கு ரொம்ப அவசியம். உள்ளே இருக்கக்கூடிய 2 பகுதிகள் உள்ளான நமக்குள்ளாக எப்பொழுதும் ஒரு அன்பினால் நிறைந்ததால். முதலாவது பனிமுட்டுகள் சொல்லப்படும். நீல நிறம் என்று சொல்லும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நீல நிறம் அன்புக்கு சுட்டி காட்டுகிறது. சின்ன காரியங்கள் கூட அன்பினால நம்ம நிறைஞ்சி செய்யணும். பிரியமானவர்களே, அன்பினால ஒருத்தர் நிறைஞ்சி செய்ய ஆரம்பிச்சா நமக்கு ஒரு பெரிய காரியமாகவே தெரியாது. பாஸ்டர் கேசி வர்கீஸ் ஒரு நாள் இப்படி சொன்னார். பாஸ்டர் கேசி எனக்கு ரொம்ப இஷ்டம். ஏன்னா கிட்டே விடாமல் பாடுபடுறதுனால அவர் எப்பயும் கூட வச்சுக்கிட்டே இருப்பார். எவ்வளோ போனாலும் சரி தான், இடவா மனே, இடவா என்றவா, சும்மா போனால் கூட காரில் ஏற்றி கொண்டு போயிடுவார். ஏன்னா 24 நேரம் சக்கையாக போட்டு வேலை வாங்குவார். அப்படி இருக்கும். நைட்டெல்லாம் பாஸ்டர் கேசி வர்கீஸ் பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும். ரைட், பிரவாஜகன் வர்கீஸ் சொல்லுவாங்க. அவர் கடுமையாக வேலை வாங்குவார். சாதாரண வேலைலாம் கிடையாது. நைட்டு போய் தூங்க விட மாட்டார். மோனே ஜோமன் எழுவேன் ஜோமன்ற. அதை முடிச்ச உடனே பார்த்தா நைட்டெல்லாம் கொஞ்ச நேரம் தான் படுத்திருப்போம். காலையில் 4 மணிக்கெலாம் எழுப்பி விட்டுருவேன். எழுப்பி விட்டு சோத்திரச்சா முடிச்சோடனே கழுத்தில் கொட்டை கட்டுவார், ட்ரம்மை கட்டுவார். நீ அடிப்போ 2 பேர் 3 பேர் தான் இருப்போம். ரோட்டெல்லாம் சுற்றிட்டு வாம்பார். அப்போ அவர் மெட்ராஸ் சென்ட்ரல் பாஸ்டர் இருந்தார். கூடமே சுற்றிட்டு போவோம். திருப்பி அங்கேருந்து திருப்பி வந்த உடனே அடுத்து பந்தி போடு, இதை செய், காய்கறி, அதை செய், இதை செய் போட்டு வாங்குவார். அப்படிப்பட்ட நேரத்தில் நின்று கூட சாப்பிட விட மாட்டேன். நம்ம சாப்பிட்றதுக்கு உட்கார போனா நில்றா, நீ என்ன உட்காந்து சாப்பிட்ற? நீ பட வீரன் இல்லையா, நீ யுத்த வீரன் அல்ல, நீ உட்காந்து சாப்பிடக்கூடாது, நின்று அப்போ தான் வேகமாக செய்வேன். அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், மோனே உங்களை மாதிரி ஒரு பையன் இருந்தான், அவன் தூங்குனதே நான் பார்த்ததில்ல அப்படின்னு சொன்னார். எனக்கு அது ரொம்ப தொட்டுச்சு. அப்போ ஒரு பரிசுத்தவான் ஒரு மனுஷனை பார்த்து இப்படி சொன்னால் எப்படி இருக்கு? இந்த மாதிரி ஒரு அன்பு இருக்குன்னு பிரியமானவர்களே. அன்பு ஒரு மனுஷனுக்குள்ள ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா நம்முடைய ஊழியங்களாக இருக்கட்டும், ஜீவியமாக இருக்கட்டும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னைக்கு மத்தியானம் நான் இரும்புல இருக்க ட்ரைனிங் பிரதர்ஸ்க்கு கிளாஸ் எடுக்க போயிருந்தேன். நான் அப்போ நாங்கள் 1-2 பாட்டுகள் பாட ஆரம்பித்தோம். எங்களையே மறந்துட்டோம். நாங்கள் பாட்டு பாடுறோம், துள்ளுறோம், குதிக்கிறோம், பிரதர்ஸ் கை தூக்குறாங்க, துள்ளுறாங்க, ஆவில. அப்போ தான் நினச்சேன், நான் அன்பினால் அது தெரியாத ஒரு புது பாட்டு தான் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். நான் கற்றுக் கொடுத்தா, ஆனால் அந்த அன்பு இருக்கிற படியில் குயிக்காக படிச்சுட்டாங்க. அடுத்து பார்த்தா ஏதோ 10 வருஷம் பழகின பாட்டு மாதிரி துள்ளி குதிச்சு கைதட்டி ஆவில நிறைஞ்சி. அப்போ தான் நினச்சேன், இந்த மினிஸ்ட்ரி அன்பில் செய்யும்போது எவ்வளவு இன்ட்ரெஸ்டாக இருக்கு. பிரியமானவர்களே, அன்பு ஒரு மனுஷனுக்கு இருந்தா அவனை ஜெயிக்கவே முடியாது. இந்த உலகத்தில் செகண்ட் கிரேட்டஸ்ட் பவர் ஃபியர். அதை மென்று தின்னு சாப்பிடக்கூடிய ஃபர்ஸ்ட் கிரேட்டஸ்ட் பவர் லவ் ஆஃப் காட். அன்பு உனக்குள்ள இருந்துச்சுன்னா எப்போதும் துருன்னு இருப்போம். நம்மளை இழந்துக்கிட்டே இருப்போம், தியாகம் பண்ணிகிட்டே இருப்போம். நமக்குள்ள அன்புடைய கேரக்டர்ஸ் நிறையா இருக்கு. அன்புல ஒன்று என்னது? தியாகம் பண்ணிக்கிட்டே இருக்கும், நம்ம ஊற்றிக்கிட்டே இருப்போம். நமக்கு எவ்வளோ இருந்தாலும் இன்னும் இருக்கும். அன்புள்ள ஒரு தாய் தன் பிள்ளை வியாதியாக இருந்தால் எவ்வளோ தூரத்துக்கு தியாகம் பண்ணுவாள். கூடயே இருப்பாங்க, முழிச்சிருப்பாங்க, என்னென்னமோ செய்வாங்க. அவங்களுக்கு அந்த பிள்ளை மேலே அப்படியே பற்றுதலாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு நாள் செகந்தராபாத்துக்கு ட்ரெயினில் போயிட்டு இருந்தோம், யூத் மீட்டிங் நடத்த. எங்கள் பக்கத்து பேல ஒரு பொண்ணு உட்காந்துருந்தா. அவன் நினைக்கிறேன் அதான் ஃபர்ஸ்ட் பேபியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு நைட்டு அவன் நடந்துக்கிட்ட விதங்கள் என்னை ரொம்ப கவர்ந்துச்சு. சின்ன பேபி, அவன் தான் பிறந்திருக்கு, ஃபியூ டேஸாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பிள்ளைக்கு வயிற்றால போயிட்டே இருக்கு. அவள் கொஞ்சம் கூட முகம் கோணலை. அந்த பிள்ளையை தூக்கிட்டு போவா, கழுவா, வரும்போதெல்லாம் கொஞ்சிக்கிட்டே வருவா. ரைட். எனக்கு எப்படியும் ஒரு 10-15 தடவை அந்த பிள்ளையை எடுத்துகிட்டு போய் பாத்ரூம் பக்கம் ட்ரெயினில் ஓடுற ட்ரெயினில் கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு தடவையும் தொடச்சிட்டு சந்தோஷமாக வருவான். ஒவ்வொரு தடவையும் அந்த பிள்ளை அழுக்காக்கி போடும். அத்தனை அழுக்கு துணியும் போய் கசக்கி கழுவி அந்த பிள்ளை. அப்போ நினச்ச, ஒரு தாய் ஒரு பிள்ளை மேலே எவ்வளோ அன்பு வச்சுக்கிறா.
ட்ரெயினில் ஓடுறவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அது கஷ்டமா இருக்கு. தம்பி எவ்வளோ தடவை சவுண்ட் வருது உனக்கு, அதை அரெஸ்ட் பண்ண முடியும், குறைச்சி. அப்போ நம்முடைய லைஃப்ல அப்படிப்பட்ட ஒரு தியாகமான ஒரு அன்பு இருக்கு. அந்த அன்புக்காக நம்ம ரொம்ப ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே ஒவ்வொரு பனிமுட்டுகளும் அன்பினால் நிறைஞ்சிருக்கணும். ஆண்டவரே என்ன செய்கிற ஒரு சின்ன காரியமா ஒரு கப்பை தூக்கி கொடுக்கறது கூட அன்பினால் நிறைஞ்சிருக்கணும். பிரியமானவர்களே, அன்புன்னு ஒன்றை மட்டும் உங்கள்கிட்ட இருந்து எடுத்துருங்க, உங்களுடைய வீடு நரகமா இருக்கும், ஃபெய்த்தும் சலிப்பா இருக்கும், இன்ட்ரெஸ்டாகவே இருக்காது, ஒவ்வொரு செய்கிற வேலையும் கஷ்டமா இருக்கும். என்னடா, ஈவன் நீங்க இந்த ஃபெய்த்தமில் இருக்கிறது கூட உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், ஈவன் உங்களுடைய வீட்டில் இருக்கிறது கூட உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், புருஷன் கஷ்டமா தெரியும், மனைவி கஷ்டமா தெரியும். அன்பு இருந்தா நம்முடைய இருதயம் விசாலமா இருக்கும். நமக்குள்ள லைஃப்ல ஒரு சின்ன காரியம் கூட நமக்கு கம்ப்ளைண்ட் வராது. தெய்வ ஜனமே, அன்பினால் நிறைந்த ஊழியங்கள் தான் நம்முடைய ஊழியங்கள். நான் இந்த மினிஸ்ட்ரிக்கு வந்தபோது எங்களோட ஜோப்னு ஒரு பிரதர் இருந்தார். நாங்கள் எல்லாருமே ரொம்ப கடுமையாக வேலை செய்கிறோம். அதனால எல்லா பாஸ்டர்மாருக்கும் இஷ்டம், எந்த சென்ட்ரல் பாஸ்டர் வந்தாலும் சரி தான் கூப்பிட்டு விட்டுருவாங்க. அது மாதிரி அங்கே ஜோப்னு ஒரு பிரதர் இருந்தார். எனக்கு அவரை பார்த்தா ரொம்ப எனக்கு டச்சிங்காக இருக்கு. நான் இப்படி வேலை செஞ்சு பழகலை. ஆனால் அவர் என்ன செய்வார்னா, இரும்புலியில் இந்த யூத் மீட்டிங் நம்ம பந்தல் போட்டு தான் செய்வோம். அப்போது அடிக்கிற வெயிலில் அப்படி ஆழத்தில் விட்டு கையெல்லாம் ரத்தமாயிரும், புண்ணாயிரும். அப்படிப்பட்ட நேரத்தில் இன்னும் விரலை விட்டு விட்டு தோண்டுவார். அப்படி தோண்டிட்டு நான் அழுக்கு சட்டை போட்டிருப்பேன். அவர் சொல்லுவார், அண்ணே நீங்கள்லாம் வீட்டிலலாம் துவச்சி பழகுனீங்களோ நம்ம தெரிலண்ணே சொல்லிட்டு எனக்கு யோசிக்கிறதுக்குள்ளேயும் தூக்கிட்டு போய் அவர் கழுவிடுவார். அப்போ நான் நினச்சேன், இந்த மனுஷனுக்கு எவ்வளோ அன்பு. ஆனால் அதெல்லாம் செஞ்சுட்டு ஜெபத்தில் வந்து நைட் எங்கள் ப்ரேயர் செயின் 1 மணி நேரம் பண்ணணும். அந்த ப்ரேயர் செயினில் இப்படியே முழங்கால நின்று அப்படி கீழே போயிட்டே இருக்கும். அந்த அன்பு அவ்வளோ அதிகமாக இருக்கும். பிரியமானவர்களே, ஆனால் சீக்கிரமாக ஓட்டத்தை மூடி இறந்துட்டார். ஆனால் நான் அவர்கிட்ட கற்றுக்கொண்ட ஒரு காரணம், ஆண்டவருக்காக அண்ணே இருந்தால் ஜீவனை ஊற்றணும்னே, இருந்தா சாகணும்னே, இப்படியே தான் பேசிட்டே இருப்பார். அப்படி ஒரு அன்பு நமக்குள்ள இருக்கணும். நம்ம எங்கள் செங்கல்பட்டில் இருக்கிற ஜான், அவரை கூட நான் அடிக்கடி யோசிப்பேன். நான் இரவும் பகலும் ஜீவனை ஊற்றுவார். நைட்டெல்லாம் போய் இந்த மாதிரி ஜன்னல் கிட்ட போயிட்டு மேலே கம்பியை பிடிச்சிட்டு தொங்கிட்டே இருப்பார், முழங்கால நிற்பார். ஏன்னா சாதாரணமாக ஜெபிச்சா கொஞ்ச நேரத்தில் முழங்காலேருந்து கீழே இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கம்பியை பிடிச்சிக்கிட்டா நம்ம கீழே இறங்கவே மாட்டோம். நைட்டெல்லாம் இருப்பார். நாங்கள் தான் இப்போ திட்டி திட்டி திட்டி, ஜான் உனக்கு ஒரு பிரசங்கம் கொடுத்தா நீ செத்தே போயிடுவ போல இருக்கு, ஒழுங்கா கொஞ்சமாக படுக்கணும் அப்படி சொல்லி திட்டி வச்சு. எவ்வளோ ஒரு அன்பு ஆண்டவர் மேலே. தெய்வ ஜனமே, அன்பினால் புதியப்பட்டதாக நம்முடைய பனிமூட்டுகள் இருக்கட்டும். நீங்கள் வீட்டில் ஒரு காஃபி போட்டால் கூட, ஒரு சின்ன காரியம் செஞ்சால் கூட அன்பை கேளுங்க. ஆண்டவரே இந்த வேலை செய்கிறதுக்கு முன்பாக அன்பினால் நான் நிரம்பட்டேன் ஆண்டவரே, அந்த அன்பு வந்து அதை செய்யணும் ஆண்டவரே. அதனால தான் அடிக்கடி நம்ம ஃபெய்த்தம் பற்றி எல்லாத்தையும் சொல்லுவேன். நான் எங்கள் வீட்டில் செய்கிற எல்லாமே டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன் தெரியுமா? எல்லாம் அன்பினால் நினச்சி. ஒரு சின்ன காரியம் கூட கடமைக்கு செஞ்சால் தான் எனக்கு டேஸ்ட் இருக்காது. விரும்பி நேசித்து செய்யும்போது ஒரு துவையலாக இருந்தால் கூட அது டேஸ்டாக இருக்கும். தேவ ஜனமே, அன்பினால் நிறைந்த ஊழியங்களை கர்த்தர் நமக்கு தந்து கொண்டு இருக்கிறார். அப்போ அன்பு அவ்வளோ விசேஷமான, நான் உங்களுக்கு அதை சொன்னேன்னா என்ன தெரியல, நமக்கு எத்தனையோ நேரங்களில் ஆதி அன்பை விட்டுறோம். நம்ம ஆரம்பத்தில் இருந்த அன்பு ஏன் எதுக்கு என்ன யோசிக்காம அந்த அன்பினால் செய்வோம். அந்த அன்பை திருப்பி திருப்பி கேட்கணும். ஒரு தேவனுடைய பிள்ளை சாகும்போது ஆதி அன்பில் சாகக்கூடாது. அது ஏன்னா அது பிகினிங் தான். ஆதி அன்பில் ஒரு பூர்ணம் இருக்கு, அதில் தான் சாகணும். நம்முடைய லைஃப்ல ஆதி அன்புக்கு இருக்கிற பூர்ணத்தில் சாகிறதுக்கு நம்ம உதவி செய்யும். அடிக்கடி சொல்லுவாங்க, ஆதி அன்பை கத்த தரணும், அதுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அதில் ஒரு 2வது ஸ்டாண்டர்ட் தான். ஆனால் அதிகமான ஒரு ஸ்டாண்டர்ட்ங்கிறது ஆதி அன்பு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். அதுக்கு முடிவு மிகவும் அதிகமாக அந்த அன்புக்கு ஒரு பீக் இருக்கு, அதில் தான் சாகணும். தேவ ஜனமே, நம்முடைய லைஃப்ல அந்த ஆதி அன்பு அவ்வளவு முக்கியமான ஒன்று. ஒரு முக்கியமான ஒரு பிரசங்கியார் இப்படி பிரசங்கம் பண்ணுவதை நான் கேட்டேன். அவர் அமெரிக்காவில் இருக்கிறார். அவர் அமெரிக்கா அந்த செனட், அவங்களுடைய பாராளுமன்றத்துக்கு முதற்கொண்டு பேசக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பிரசங்கியார். அவருடைய பிரசங்கங்கள்லாம் கேட்டால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு 2-3 தடவை யோசனை தான் மண்டைக்குள்ளே போகும்.
அவ்வளவு சக்தி வாய்ந்த பிரசங்கங்கள். அவர் ஒரு நாள் அன்பை பற்றி இப்படி சொல்லுகிறார். அவர் தன்னுடைய காரில் தானும் மனைவியும் போய்கொண்டே இருக்கும்போது நயகரா நீர்வீழ்ச்சி பக்கமாக போகிற நேரத்தில் அந்த நயகரா நீர்வீழ்ச்சி கிட்ட ஒரு 2 கப்புள்ஸ், கல்யாணம் முடிச்சவங்களோ காதலிக்கிறவங்களோ, அவங்க வந்துட்டு இருக்கிற நேரத்தில் அவர் சொல்கிறார், நாங்கள் காரில் போயிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேருக்கு இடையில கேப்பே இல்லை, அவ்வளோ நெருக்கமாக கெட்டி பிடிச்சிட்டு போகிறாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற அன்பின் பிணைப்பு மறந்துட்டாங்க. மழை கொட்டுது அதை மறந்துட்டாங்க, கார் வருது அதை மறந்துட்டாங்க, நாங்கள் இருந்து லைட்டை போட்டு காட்டுறேன் அப்படின்னா கூட அவங்க தங்களையே மறந்துருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் சொல்கிறாரு, இது ஒரு ரொமான்டிக் லவ்வாக ஒரு மோசமான ஒரு காட்சியாக இருந்தால் கூட எனக்குள்ள ஒரு ஆவிக்குரிய பகுதியை அது தொட்டுச்சு. அவர் என்ன சொல்கிறார், இப்போ என்னையும் என் மனைவியும் இந்த காரை விட்டு இறங்கி இவங்ககிட்ட இருக்கிற அன்பை மாதிரி ஒன்று செஞ்சு காட்டுங்கன்னு சொன்னால் செஞ்சு காட்டவே முடியாது. ஏன்னா ஆரம்பத்தில் நாங்கள் எங்களுடைய ஹனிமூனுக்கு இதே நயகரா நீர்வீழ்ச்சிக்கு தான் வந்தோம். ஆனால் இன்னைக்கு சேட் டு சே எங்களுக்குள்ள அந்த அளவுக்கு இருக்கிற அந்த நேச பிணைப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல. ஏன்னா நாங்கள் நிறைய காரியங்களால் ஆளப்பட்டுட்டோம். அந்த அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக வத்திட்டே போயிடுச்சு. அப்போது ஆண்டவரும் நம்மகிட்ட இப்படிப்பட்ட ஒரு அன்பு தானே வாஞ்சிப்பார். நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசம், உன் இளவயதின் பக்தி, நீ ஒருவரும் பின்பற்றி வரக்கூடாத வனாந்தரத்தில் என்னை பின்பற்றி வந்த விதம், எவ்வளோ லூசுத்தனமாக பைத்தியமாக பின்பற்றுற. வேர் இஸ் தட் லவ்? அந்த அன்பு எங்க? கர்த்தர் நீ கேட்கறது அப்படிப்பட்ட ஒரு அன்பை தான் பிரியமானவர்களே. தேவ அன்புங்கிறது அவ்வளோ பைத்தியமான வாக்கும். அதனால தான் ஒரு பாட்டு கூட உண்டு, சீயோனை உம்மை நேசித்த சுத்தர் பலர் ஜீவனை பலியாய் பார்த்தனே. சீயோனே உன்னை நேசித்த சுத்தர் பலர் ஜீவனை பலியாய் வாத்தனரே. அர்த்தம், உன்னை நேசிச்சவங்க உயிரை அருமையா இல்லை, போனா உயிர் போயிட்டு போகுது போ அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அது எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. சீயோனே உன்னை நேசிச்ச சுத்தர்கள் பலர் ஜீவனை அருமையாகவே இல்லை. அப்படி ஒரு ஹையஸ்ட் லவ் இருக்கு. நம்பர் 2, இந்த பனிமூட்டுகள் ப்ளூ கலர் கிளாத்னால சூடப்படும். நம்பர் 2 ஸ்கார்லெட் கிளாத். இது பாடுகளுடைய ஜீவியம். பாடுகளுடைய ஜீவியத்தில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி இருக்கு. நம்ம அதிகமாக உழைக்கிறதுனால நம்முடைய பாடுகள் கிடையாது. அதிகமாக வேலை செய்கிறவங்களுக்கு தான் பரலவன்னா, கைவண்டிக்காரன் ரிச்சாக்காரன் இவங்களுக்கு எல்லாம் பரலவத்தை கொடுத்துட வேண்டியதான், நம்ம எல்லாம் வெளியே போயிட வேண்டியதான். ரைட்? அப்போ வேலை செய்கிறதுனால கர்த்தர் கொடுக்கல. பாடுகளுடைய ஜீவியம்னா என்ன? நான் சில வருஷங்களுக்கு மேலே சொன்ன ஞாபகம், யாராவது சொல்லுங்க பாப்போம். பாடுபடுதல் என்ன? யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, மறந்து போச்சு. பாடுபடுதல்னா அதிகமாக வேலை செய்கிறதோ அதிகமாக கஷ்டப்படுறது, அது பாடு கிடையாது. உதாரணமா, எனக்கு ஒரு சித்தம் இருக்கு, தேவனுக்கு ஒரு சித்தம் இருக்கு. என் சித்தத்தை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அந்த சித்தம் உடைஞ்சிட்டு நொறுங்கிட்டு என் இருதயத்துக்குள்ள அது பயங்கரமான வேதனையா மாறி உடைஞ்சாலும் பரவாயில்ல, அப்படி உடைஞ்சிட்டு அந்த சித்தத்தின்படி என் சித்தத்தை மடக்கி அந்த வேலைகளை செய்வது, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதை நான் பார்த்தது எங்கன்னா, நாங்கள் ட்ரைனிங் ஹோமில் இருக்கும்போது ஒருத்தர் இருந்தார், சீஃப் இன்ஜினியர். பழையவங்களுக்கு தெரியும், கெல்லிஸ்லேருந்து அவர் வெளியத்துக்கு வந்தார். சீஃப் இன்ஜினியராக இருந்தார். முழு தமிழ்நாட்டுக்கு முக்கியமான இன்ஜினியர் அவர், பிடபிள்யூடியில். அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா ஊழியத்துக்கு வந்தார். ஆனால் வந்த நாள்ல இருந்து அழகாக முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, அடையார் எவ்வளோ பெரிய சர்ச், அதை தனியாக ஒரே ஆள் காலையில் 5 மணிக்கு நாங்கள் பைபிள் ரீடிங் 5:30க்கு முடித்தா 5:30லேருந்து மேக்ஸிமம் 6:30-7க்குள்ளே அவ்வளோ பெரிய காம்பவுண்டு, அவ்வளோ வயசானவர் குடி முடிச்சிடுவார், சுத்தமாக இருக்கும். ஒரு நாள் ஒரு ஐசி வந்தார், இன்சார்ஜ். எல்லாரும் அவரை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, ரொம்ப ரொம்ப பாடுபடுவார், ரொம்ப கஷ்டப்படுவார். ஒரு ஐசி வந்து சொன்னார், பிரதர் வாங்க, அங்க கூட்டினது போதும், அதை நிறுத்திட்டு இங்க கூட்டணும். அப்ப அவர் என்ன செஞ்சாரு, பிரதர் உங்க வேலையை பாருங்க. பாடுபடுதுங்க என்ன புரியுதா? இப்ப புரியுதா பாடுபடுதல்?
நாம் செய்கிற வேலைகள் அல்ல, நாம் செய்கிற நம்முடைய சித்தம் உடைக்கப்பட்டு தேவனுக்கும் தேவன் வைத்த நடத்திப்புக்காரர்களுடைய சித்தத்துக்கு உடைஞ்சி செய்யப்படுகிறதா தேவ சித்தம். இதை தவிர தேவ சித்தத்தின் பகுதிகளில் பூர்ணங்கிறது ஒன்று கிடையாது. இப்படி சரீரத்தில் பாடுபடுகிறவன் பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். அப்போ இந்த பாடி ஒரு இளைப்பாதல்கள். நீங்கள் நிறைய சமைக்கலாம், அந்த ரைட், நல்லா அதை இதை செஞ்சிட்டு இருக்கிறான், சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். சமைச்சிட்டு இருக்கும்போது அக்கா வந்து இது வேண்டாமா, இதை நிறுத்திட்டு வேற மாதிரி சிம்பிளாக வை அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன செய்யணும்? எல்லாத்தையும் நிறுத்திட்டு சரிக்கா எல்லாத்தையும் டப்பாவில் திருப்பி திருப்பி போட்டுட்டு அந்த சொன்னதை அமைதியாக செய்யணும். அப்படி செய்யும்போது பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க, இது என்ன சிஸ்டம், உங்கள் கிச்சனில் போய் ஒரு நல்ல சாப்பாடு கூட கொடுக்கக்கூடாதா? ஆனால் அந்த திட்டு எங்கேருந்து வந்திருக்கும்? நம்மகிட்ட கிடையாது. நடத்திப்பு கீழ்ப்படுகிறதுனால தான் ஒரு திட்டு வரும். ஆனால் தேவ சித்தத்தின்படி நம்முடைய சித்தத்தை உடைய கொடுத்து அதனால செய்கிற வேலைகள் தான் பாடுபடுது. அர்த்தம் உள்ள ஒரு கேரக்டர் ஃபார்மேஷன் இருக்கு. அந்த பனிமூட்டுகள் தூக்கப்படும் போது அந்த ஸ்காலட் கிளாத்தை வச்சு தான் தூக்கணும். அந்த அவ்வளோ பெரிய பாடுகளுடைய சிந்தை இருக்கு, பாடுகளுடைய சிந்தை. இப்படிப்பட்ட பாடுகள் இல்லாட்டா நம்ம நிறைய காரியங்களை சாதிப்போம், ஆனால் தேவனுடைய காரியங்களை மிஸ் ஆகிட்டே வரும். தேவனுடைய ஜனமே, நம்ம அடிக்கடி இதை தேவன் நமக்கு உணர்த்துற ஒரு காரியம், காட்க்கு தேவை சாதிக்கிறவங்க அல்ல, கீழ்ப்படுகிறோம். சாதிக்கிறவங்க தான் பரலோகம் சொன்னா, பரலோகம் எத்தனையோ ஜிம்னாஸ்டிக் பண்ணுறவனும் அவனும் இவனும் அவன் போய் முந்திக்கிட்டு இருப்பான். ஆண்டவர் ரட்சிப்பின் வழிகளை அழகா ஆக்கினார். நீ கீழ்ப்படுகிறியா? உன் சித்தம் என் சித்தத்துக்கு உடையுதா? அதான் ஹையஸ்ட் அண்ட் பியூட்டிஃபுல் லைஃப். அதான் பிதா அவரை நொறுக்க சித்தமாயிருந்தார். இந்த பாடுகளுடைய ஜீவியத்தில் ஹையஸ்ட் அண்ட் பியூட்டிஃபுல் திங் ஒன்று ரெண்டு பாயிண்ட் நான் சொல்ல, அவ்வளோதான், டைம் ஓடி போச்சு. பிதா குமாரனை நொறுக்கிட்டே இருக்கிறார். நொறுக்கும்போது அவற்றிருந்து ரிஜெக்ஷன் வருது. பிதா இவரை அனுப்பிட்டு நொறுக்கி நொறுக்கி அடிச்சு உரத்தி கைவிட்டு தள்ளுறார். அந்த ரிஜெக்ஷனை குமாரன் இதயத்தை திறந்து சந்தோஷமா ஏற்றுக்கிறார், அக்செப்ட் பண்றார். ரிஜெக்ஷன் பண்ணப்படக்கூடிய வேலைகளில் நம்முடைய சித்தங்கள் நெருக்கப்படுகிற நேரங்களில், உடைக்கப்பட நேரத்தில் அதை மனப்பூர்வமாய் ஒத்துக்கொள்ளக்கூடிய இருதயம் தான் பாடுபடுற இருதயத்தின் முதல் பகுதி. நம்பர் 2, இப்படி நம்மளை நொறுக்கும் போது நம்ம கம்ப்ளீட்டா ஷேட்டர் ஆகிற நேரத்தில் எந்த பிதா தன்னை நொறுக்கினாரோ அதே பிதா கையில் தன் ஆவியை கொடுக்குறார். வேறு யார் கையிலையும் கொடுக்கல, ரைட்? நம்மளை இருந்தால் கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம். ஒருவேளை பிதா நம்மளை போட்டு அடித்து நொறுக்குவாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம சிலுவையில் கடைசி காட்சி என்ன சொல்லுவோம்? பிதாவே, இதை கடைசி, இனி கெட் லாஸ்ட், என் கிட்டே வராது. போய் போய் உண்மை நம்பி இப்படி வந்து குஷ்டரோகியை சோமாக்கி, அதை சோமாக்கி, இதை சோமாக்கி, கடைசியில் இதை தான் எனக்கு செய்ய வந்தீரா? இனி உமக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, கெட் லாஸ்ட். அர்த்தம் அந்த ரிஜெக்ஷனை அக்செப்ட் பண்ண மாட்டோம். அக்செப்ட் பண்ணா கூட அவர் கையிலே நம்ம திருப்பி ஒப்பு கொடுக்க மாட்டோம். எந்த பிதா தன்னை கைவிட்டாரோ அதே பிதாவுடைய கையில் தன்னை ஒப்பு கொடுத்தார். தெய்வச்சனமே, ட்ரையல்ஸ் அண்ட் டெம்டேஷன்ஸ், பாடுகளும் நெருக்கங்களும் நம்முடைய மத்தியில் வரும்போது தி பியூட்டிஃபுல் லைஃப் இஸ், நம்ம அவங்க எந்த பிதா நம்மளை நொறுக்கிறாரோ, எந்த நடத்திப்புகள் நம்ம நொறுக்கிறதோ அதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து பழக வேண்டும். நாங்கள் சில நேரங்களில் உங்களை கடுமையாக திட்டுவோம், சில நேரங்களில் உங்களை பிரதர் அப்படி செய்யாதீங்கன்னு சொல்லுவோம். அது அப்படியே கீழ்ப்படிஞ்சு போனது, கீழ்ப்படிஞ்சு. எத்தனையோ நேரங்களில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது அதான், இப்போது பாஸ்டர் என்னை பார்த்து இன்றைக்கி சொன்னார், போகும்போது சொல்லிட்டு போனார், மனசையில் டிக்கெட்லாம் புக் பண்ணிக்கோ, நீ ஒரு யூத் மீட்டிங் ஒரு இடத்துல நடத்தணும். நான் எல்லா லிஸ்ட்டு எல்லாம் எடுத்து முடிச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி போட்டேன். இன்னைக்கு காலையில் லண்டன்லேருந்து ஃபோன் பண்ணுறாரு, நீ போக வேண்டாம், வேறு யாராவது போட்டோம். சரிச்சா, அப்படியே செய்கிறேன். ரைட். இதே மாதிரி அடுத்து முந்தி ஒரு இடம் நடந்துச்சு. மொதல் தடவை சொல்கிறாரு நீ போகணும், அடுத்து கொஞ்சம் நேரத்தில் சொன்னார் நீ போக வேண்டாம், அடுத்து 2 days கழிச்சு சொன்னார் நீ போகணும், திருப்பி அன்னைக்கு வந்து சொல்கிறாரு நீ போக வேண்டாம், ஈவினிங் ட்ரெயின் போகுது மத்தியானம் சொல்கிறார் நீ போ, அடுத்து ட்ரெயின் ஏறும்போது சொன்னால் நீ போக வேண்டாம். எனக்கு சந்தோஷமாக பேக் பண்ண பெட்டி கொண்டு வந்துட்டேன் நான். நடத்திப்புங்கிறது அவ்வளோ பியூட்டிஃபுல் திங் பிரியமான. அது அர்த்தம் ஹையஸ்ட் பியூட்டிஃபுல் பாடுபடுதல்ங்கிறது நம்முடைய லைஃப்பில் நம்ம ஹார்ட்
கிளீன் ஸ்லேட்டா இருக்கும். தேவன் எழுதுவார், பிற்பாடு நாம் நினைப்போம். நமக்கு பத்தி யோசிக்கிறதே கிடையாது. நமக்கு அடிக்கடி நம்முடைய ப்ரௌட் ஹார்ட், நம்முடைய பெருமை நிறைஞ்ச இருதயம் நம்மளை யோசிக்கும், ஐ எம் சம்படி ஹியர், என்னால் முடியாது, நான் அப்படி இருக்க முடியாது. ரைட்? தேவ ஜனமே, பாடுபடுதல்ங்கிறது அவ்வளோ அழகானது. அது சரீரத்தில் இருக்கிற பாடு இல்லை, இருதயத்துக்குள்ள சுயம் உடைக்கப்பட்டிருக்கும். ஹெவன் ஏன் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா, இந்த நொறுக்கப்பட்டவங்களா வந்து சேருவாங்க அந்த இடத்துல. ஒரு நாள் பாஸ்டர் டான் இப்படி சொன்னார். அவர்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டிருக்காங்க, பாஸ்டர், ஆதாமும் ஏவாளும் நல்ல தோட்டத்தில் தான் இருந்தாங்க பாஸ்டர், சர்ப்பம் வந்துச்சு, வஞ்சித்து போட்டுருச்சு, இப்ப பாவி ஆயிட்டாங்க, அவங்க சந்ததியும் பாவி ஆயிடுச்சு, இப்ப நம்ம எல்லாரும் விழுந்து போயிட்டோம். இப்படிப்பட்ட நேரத்தில் திருப்பி ஆண்டவர் நம்மளை தன் குமாரனை அனுப்பி கழுவி சுத்தம் பண்ணி திருப்பி அதே ஸ்டேட்டுக்கு கொண்டு போய் மேலே ஏதோ போல பரலோகத்தில் கொண்டு போய் வைக்கிறார் பாஸ்டர். திருப்பி வச்ச பிற்பாடு திருப்பி பாவம் செய்ய மாட்டான்னு என்ன வருது? அப்போ திருப்பி ஒரு கண்ணீர் அடிபட வேண்டியது இருக்கும், சிலுவையில் வர வேண்டியிருக்கும். நான் சொல்ற புரியுதா? முதல்ல மனுஷன் பிசாசு வந்துச்சு, இப்போ கழுவி சுத்திகரிச்சு இந்த ரட்சிப்பின் ப்ராசஸ்ல திருப்பி போய் பரலோகத்துக்கு சேர்ந்த பிற்பாடு திருப்பி விழ மாட்டான்னு என்ன அர்த்தம் பாஸ்டர்? திருப்பி விழுந்துருவானே அவன். ஏதாவது சோதனை திருப்பி விழுந்தா திருப்பி மனு கூட முறம் போச்சு. அப்ப என்ன செய்ய? அப்போ பாஸ்டர் அழகா சொன்னார், தேவன் இந்த பூமியில உன்னை நடத்துற நொறுக்குதல், கஷ்டப்படுதல், பாடுபடுதல், இதுக்கு பின்னால ஒரே ஒரு காரியம்தான், உன் சுயத்தை பிழிஞ்சி 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 சுயமே இல்லாம ஆக்கிடுவார். அது அர்த்தம், நீ போகும்போது நீ செய்வதெல்லாம் தேவ சித்தமாக இருக்கும். The spirit of independence, சுயத்தின் ஆவி ஆதாமுக்குள் பிரிய செய்து அந்த கீழே தள்ளிச்சு. அந்த சுயத்தை வறுத்து 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 எடுத்து ஒண்ணுமில்லை நான் பிற்பாடு தான் அப்படிப்பட்டதான் பரலோகத்துக்கு கொண்டு போவார். What a beautiful thought, right? தேவ ஜனமே, நம்முடைய லைஃப்ல அவ்வளவு அழகான ஒரு லைஃப் இருக்கு பிரியமானவர்களே. நமக்கு ஒருவேளை இன்னைக்கு லாஸ்ட் டேயா இருந்தா, என் சுயம் வறுக்கப்பட வேண்டும் ஆண்டவரே, என் எல்லா சுயம் தகர்க்கப்பட வேண்டும், என்னை இப்பொழுதே என் பனிமூட்டை, நான் ஒரு பனிமூட்டாக இருந்தால் என்னை அந்த ஸ்கார்லட் துணியை வச்சு மூடு ஆண்டவரே, அந்த இரத்தாம்பரமான அதை வச்சு மூடு ஆண்டவரே, பாடுகளுடைய ஜீவத்தை எனக்கு தார். ரைட்? நம்ம அடுத்த காரியத்தை அடுத்த வாரம் பார்க்கலாம். அதுக்கு மேல என்ன இருக்கு? பேஜஸ்கின், அது அர்த்தம் தகசு தோல். இந்த ரெண்டும் துணி, ஆனா அது மூடி. ரைட்? துணியில தண்ணி ஊத்துனா உள்ள போகும், மூடியில தண்ணி ஊத்துனா வலிஞ்சிடும். அதை குறித்து அடுத்த வாரம் பார்க்கலாம்.